மத்திய அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக சென்னை வந்திருக்கிறார். அவர் இன்று நண்பகலில் 12 மணிக்கு செய்தியாளர்களை சந்திப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. சொல்லப்பட்டிருந்து இந்த சூழ்நிலையில் தேசிய கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி கட்சிகளாக இணைந்து என்டிஏ கூட்டணி கட்சிகள் இணைந்து இந்த செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவுக்கும் அதில் ஒரு இருக்கை ஒதுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிற சூழ்நிலையில் ஆனால் இந்த கூட்டத்தில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை என்றும் கூட்டணியே இன்னும் இறுதியாகாத நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் தானும் பங்கேற்க வரவில்லை என்று அவர் சொல்லியிருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப அந்த கூட்டத்துக்கு செய்தியாளர் சந்திப்புக்கு அதிமுக தரப்புல இருந்து இன்னும் யாரும் வரல, எடப்பாடி பழனிசாமி வரல அப்படின்னு சொல்லதாகவும், அதே சமயம் அதனால இந்த செய்தியாளர் சந்திப்பு தள்ளி போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. என்ன விவரம்? நிச்சயமாக கோபால், அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய செய்தியாளர் சந்திப்பு இன்று தினம் 12 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செய்தியாளர் சந்திப்பு என்று எல்இடி திரையில அவர்கள் உச்சரித்தார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பு திட்டமிட்டபடி 12 மணிக்கு நடைபெறாமல் தள்ளி போகக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று தகவல் தெரிகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகளையும் பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்திருப்பதாகவும், அந்த கோரிக்கைகள் தற்போது வரை ஏற்கப்படாமல் இருப்பதே இந்த செய்தியாளர் சந்திப்பை தள்ளி போவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது என்பதனையும் நம்ம தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அப்படி என்னதான் கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தார் அப்படின்ற அதிமுக வட்டாரத்தில் கேட்கும்போது, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வைத்த கோரிக்கையை தான் எடப்பாடி பழனிசாமி தற்போது முன்வைத்திருக்கிறார் என்ற ஒரு பதில் தான் கிடைத்திருக்கிறது. அப்படி என்ன 2021 அவர் கோரிக்கை வைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுகவில் ஒற்றை தலைமை தான் இருக்க வேண்டும், அதுவும் தன்னுடைய தலைமையில் தான் அதிமுக தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பாஜக தலையிடக்கூடாது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அதிமுகவில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோர் இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அவர்களை இணைக்க வேண்டும் என்ற எந்தவித கோரிக்கையும் எந்தவித வலியுறுத்தலும் பாஜக தரப்பிலிருந்து முன்வைக்க கூடாது என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கோரிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அப்போதே எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டதாகவும், அப்போதே அவர் இதனை முழுமையாக மறுத்திருப்பதாகவும் செய்திகள் வந்த நிலையில தற்போதும் இதே போன்ற ஒரு கோரிக்கைகளை, ஒரு வலியுறுத்தலை எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில அதில் எந்த விதமான ஒரு சமரசமும் நாங்கள் செய்ய போவதில்லை என்று அதிமுக தொடர்ந்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஒரு பதில் என்பது தற்போது வரை பாஜக தரப்பிலிருந்து கிடைக்கவில்லை. அதனால் நாங்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்பதற்கு சற்று தயக்கங்கள் இருக்கிறது என்பன போன்ற ஒரு விஷயத்தை தான் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. அதன் காரணமாக தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு திட்டமிட்டபடி 12 மணிக்கு நடைபெறாமல் தள்ளி போவதற்கான ஒரு காரணம் என்றும் தெரிகிறது. எனவே இந்த செய்தியாளர் சந்திப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று அதற்கான இருக்கைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இருக்கைகள்லாம் அமரப்போகக்கூடிய நபர்கள் தான், அந்த கட்சிகள் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியாக தேசிய ஜனநாயக கட்சியுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சிகள் என்று தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. எனவே இதில் அமர்ந்து விட்டால் இந்த கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் மறுபரிசீலனை செய்யப்படுவார்கள், அது சமரசத்தை ஈடுபடுவார்கள் என்பன போன்ற ஒரு பல்வேறு கருத்துக்கள் அதிமுக தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தவர் காரணத்தினாலேயே செய்தியாளர் சந்திப்பும் தற்போது வரை நடைபெறாமல் இருப்பதற்கான ஒரு நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முரண் பிடிக்காமல் அதிமுக கூட்டணியை பாஜகவோடு இணைப்பதற்கான ஒரு அறிவினை வழங்குவாரா, அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் பாஜக ஏற்றுக்கொள்ளுமா என்ற அவர் எதிர்பார்ப்பும் ஒரு கேள்வியும் தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கோபால், நன்றி சிவா. அண்மை விவரங்களுக்கு நன்றி.